அதை வாங்கி தந்த எல்லாம் உன்னை என்ன புது வண்டி போயிட்டு போறீங்க? இந்தாப்பா இது ஏன் வண்டி? நான் கஷ்டப்பட்டு காசு கொடுத்து வாங்கி வரேன். நான் தலையிட்டு போவோம் தலையிட்டு போவோம் அதெல்லாம் ஒரு தேவையான போய் வேலை பார்த்து புது வண்டியா இருக்கு தள்ளிட்டு போறியேன்னு கேட்டா திரும்ப திரும்ப சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச புதுசா தள்ளிட்டு போயா பூச்சிய பாரு ஆளே ஊருக்குள்ள முட்டாள் இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கின வண்டி நான் ஏன் வண்டி தள்ளிட்டு போனா எல்லாரும் புதுசு வாங்கி தள்ளிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு முட்டாள் எனக்கு தெரியும். என்ன கேட்க போனேன் எனக்கு தெரியும். காசை கொடுத்து வண்டியை வாங்கி ஏன் தள்ளிட்டு போறீங்க கேட்க போறேன். அதானே இது உங்க வண்டி தள்ளிட்டு போலாம் இல்ல தலையில தூக்கிட்டு போலாம். இதான் தெரியாதா? நீ ஓட்டி நான் பாக்குறேன். நான் வண்டியை உள்ள பாக்குறேன். ஆமா சாவு வரைக்கும் வண்டி ஓட்ட மாட்டேன். தள்ளிதான் போகும் வேலை பாரு போயா. நான் தள்ளிட்டு போய் இவங்க உயிரை வாங்கானது அண்ணே வண்டி பத்திரம் அதை எனக்கு தெரியும். வேலை பார்த்து போறான் இருக்காங்க. ஏய் இந்த பாடுறா நான் வண்டியை தள்ளிட்டு போவேன் ஓட்டிட்டு போவேன் அதெல்லாம் ஒரு தேவையில்ல. ஒரு வேலையை பண்ண போனா ஒரு வண்டியை வாங்கி கோயில்ல போய் பூஜை போட்டு ஓட்டலான்னா விட மாட்டேன். அவன் ஏதா தள்ளிட்டு போறேன் ஏதா உயிரே வாங்கானு. கடவுளே உனக்கு பூஜை போடாம நான் வண்டியை ஓட்ட மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி என்ன நினைச்சிருக்க கடவுளே யார் எங்க சொன்னாலும் இருக்கணும் உன்னை கூப்பிட்டுதான் ஓட்ட கடவுளே. யாரப்பா நான் உங்களை கேட்ட மாதிரி எனக்கு வண்டி வாங்க வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வண்டியை வாங்கி உங்ககிட்ட சொல்லாம வண்டியை ஓட்டப்பட்டு தெரிஞ்சிருவா தள்ளிக்கிட்டே வர எத்தனை பேர் இந்த சிந்தனை கேள்வி பண்ண அதை பற்றிலாம் எனக்கு பரவாயில்ல. உங்ககிட்ட சொல்ல மாதிரி உங்ககிட்ட சொல்லித்தான் வண்டி ஓட்ட போறேன். அதே மாதிரி நான் உங்கள்கிட்ட சொன்னதாக காப்பாற்றிட்டேன். நீ என்ன பண்ற? நான் இந்த வண்டிக்கு மேல படிப்படியா வளர்ந்து ஒரு கார் வாங்கி அதுல உங்ககிட்ட வரணும். அதே தள்ளித்தான் வர தெரிஞ்சிருவா. உங்ககிட்ட சொல்லித்தான் காரை நான் சேர்க்கணும். சரியா? இதாப்பா என்ன தம்பி ஊருக்கு புதுசா வண்டி புதுசு போல அதே பாணி கேட்க சரி இப்பதான் வாங்கிட்டு தம்பி இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வண்டி வாங்கினேன். விளையாட்டு இல்லாம வண்டியை ஓட்டக்கூடாது. நான் திருத்த அவன் என்ன சொல்லி வரலாம் அதுவும் கேட்பாங்க. வண்டி என்ன ரேட்டு? 47. அது புதுசுக்கு வண்டியை என்னைக்கு ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணி ரோட்டுக்கு இறக்கி கொண்டு வந்தோமோ அப்பவே அது பழசு. இந்த பாரு அது புது வண்டி புது வண்டி புது வண்டி என்னத்த புது வண்டி? சரி எவ்வளவு தான் கொடுப்பீங்க? நான் தான் கொடுக்க மாட்டேன் சொல்றேன்ல. கொடுக்க மாட்டேன். சரி நாளைக்கே உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அப்ப கையில பணமே இல்ல அப்ப விற்ப இல்ல. இந்த பாரு நான் வண்டியை விற்க மாட்டேன். எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் வண்டியை விற்க மாட்டேன் விற்க மாட்டேன் விற்க மாட்டேன். இப்ப வச்சுக்குவோம். இப்படி நாளைக்கே வந்து உங்க குடும்பம் ஒரு ஊருக்கு போகுது. மொத்தம் பேரு ஆக்சிடென்ட் போயிட்டாங்க. அடக்கம் பண்ணது கூட காசு இல்ல. அப்ப இந்த வண்டி எவ்வளவு விற்பீங்க? என் குடும்பமே அழிஞ்சாலும் பரவாயில்ல நான் இந்த வண்டியை விற்க மாட்டேன். வண்டி வேணும் ஒரேடி ஆரம்பிக்கல தர்றேன். இப்படி வச்சுக்கோமே நாளைக்கே நீங்க ஃபுல்லா தண்ணி போட்டு ஸ்பீடா வண்டி ஓட்டுறீங்க. பைபாஸ்ல போயிட்டு இருக்கும்போது ஏத்தாப்புல நேர ஒரு ஆள் அடிக்குது. வண்டி நேரம் கடையில மாட்டு சுற்றுலா போயிடுது. நீங்க மட்டும் எஸ்கேப். அப்ப அந்த வண்டி எவ்வளவு விற்பீங்க? என்ன வண்டி நம்ம ஆசைப்பட்டோம் போது வேற ஒரு கூட்டம் போடுறதுக்கே நான் தான் அப்போ நல்ல ரேட்டு போட்டு வாங்கிட்டு போறேன்னு சொன்னேன். அப்போ புதுசு இப்ப காசு இருக்குல்ல வண்டாரு விட்டியா வண்டாரு விட்டியா வண்டாரு கேட்டியே வண்டிதான் வந்து விட மாட்டேன். நீங்க ஊருக்குள்ள ஒரு வேலையும் காணும். எங்க போயிருப்பாங்க இங்கதான் இருப்பாங்க. ஆமா என்ன உங்ககிட்ட தான் பேசணும். கொஞ்சம் வாங்க பேசணுமா? வாங்க பேசலாம். என்ன யாரும் இவ்வளவு மரியாதை பேசுறதே கிடையாது. என்ன மரியாதை குறையும் உனக்கு என்றா மாதிரி யாருங்க மரியாதை கொடுத்து பேசுறேன்னு சொன்னா இந்த படம் போட்டுட்டு போறானே. என்னாச்சு ராஜா? அண்ணா நீங்க சொல்றேன் சார் ஒருத்தர் வந்தா சார் என்ன எதுன்னு கேட்கல சார். அப்படியா? நிறுத்தி போயிட்டா சார். அப்படியா? உட்காரு உட்காரு. உங்களுக்கு எவ்வளவு நல்ல எண்ணம். என்ன சொல்ற? என்னாச்சுப்பா? ஐயோ அது என்ன கேக்குற? என்ன ஏன் இருக்க? காலையில யாரு முடிச்சதோ தெரியலையே
2 பேரும் வந்தானுங்க என்ன ஏதுன்னு கேட்கவே இல்லைண்ணே உட்கார வச்சு அடி எடுத்து அடிச்சு போயிட்டே இருக்கியா நிம்மதியா இருக்குன்னு அப்படியே எப்பவுமே நல்ல பையன் உனக்கு எது நிறைய தீவலை வருது ஏன் எப்படி நடக்குது ஹலோ அண்ணே நாடி கவனி ஊரு பக்கம் வரக்கூடாது கேப்பே இல்லாம அடிக்கிறானுங்க ஏண்டா டேய் ஒரு இடத்துல வச்சு அடிச்சா பரவாயில்ல சிப்ட் போட்டு ஏன்டா அடிக்கிறீங்க டேய் என்ன வேணும் அடிக்கணும் வந்துருங்க இப்ப எனக்கு வலிக்கவே இல்லையே மறந்து போச்சா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல அப்படியே போய் வீட்டுல படுத்துக்க வேண்டியதான் ஒன்னும் பிரச்சனை நல்லா இருக்கியா நல்லா இருக்கு தெரியுது அதாவது ஒரு 4 பேர் வந்தாங்களே அந்த 4 பேர் ஆமா அடிச்சிருப்பாங்களே உன்ன உங்களுக்கு எப்படி தெரியும் என்னப்பா அப்படி கேக்குற இந்த பாரு என்ன மாதிரியே உன்னால பாதிக்கப்பட்டவங்க ஊருக்குள்ள தேடி கண்டுபிடிச்சு வட்டிக்கு அதுவும் ஸ்பீடு வட்டிக்கு வாங்கி கொடுத்து முன்னாடி சொன்னேன் அதான் நல்லா அடிச்சாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டான் நான் வந்தேன் அடிச்சா எப்படி அடிச்சா விடாங்க அதான் காசு வாங்கிட்டு எல்லாம் விவரமா சொல்லியிருக்கேன் எப்படி அடிச்சா விடாங்க அதுவும் உன்னால பாதிக்கப்பட்டவங்க நல்லாவே அடிச்சிருப்பாங்க பாட்டுமா மறந்தே போச்சு என்ன இவ்வளவு நேரம் அவங்க அடிச்சாங்க இருந்தாலும் ஏன் நான் ஆடுபடுறது நல்லா இருக்கும் வண்டியை வாங்கினா ஏன் வண்டியை அப்பா என்ன டேய் திருடாத பைக்குக்கு இவ்வளவு அடியாடா அதனால ஆட்சியை போட நினைச்சதுக்கே ஆளுக்கு அடிக்கிறீங்க எதுக்கு இவ்வளவு அடிக்கிறாங்கன்னா ஒருவேளை எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஊர்ல இருக்கவே கூடாது